சொன்னாச்சா. அடுத்து என்ன, உம்மு ஹராம் மேட்ரு. உம்மு ஹராம்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்களாம். உம்மு ஹராம் வீட்டுக்கு அடிக்கடி போவார்கள். போய் அங்கே போய் படுத்து தூங்குவார்கள். அந்த அம்மா தலையில் பேன் பார்த்து விடும். அந்த வேர்வையெல்லாம் வலிச்சு பாட்டில் பிடிச்சி வச்சுக்கிறோம் அந்த அம்மா, அது நோய் நிவாரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அந்த உம்மு ஹராம்ங்கிறவங்க. இப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீம் எல்லா நூல்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அறிவிப்பாடெலாம் கரெக்டாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் எந்த ரிலேஷன் கிடையாது, சும்மா ரிலேஷன் பின்னாடி சொல்கிறாங்க. பின்னாடி ரசூலுல்லாஹ் போனதை வைத்து அவங்க ஏதோ நெருங்கிய ரத்த உறவாக இருக்கக்கூடும்னு தான் பதில் சொல்கிறாங்க. தவிர ரத்த உறவுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டணும். ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிறப்போ ரத்த உறவாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நீ ரத்த உறவுன்னா இப்போ ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த உம்மு ஹராம் என்பவங்க பால் குடித்தாயும் கிடையாது. பால் குடித்தாயின்னா அப்போ அவங்க வந்து எப்போ மூத்த வராங்க, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 40 வருஷத்துக்கு பிறகு மூத்த போகிறாங்க, மாவியா காலத்தில். அப்போ ரசூலுல்லாஹோட அம்மாவாக இருந்தால் எப்படி இருக்கும், பால் கொடுத்துருந்தா ரசூலுல்லாஹுக்கு முந்தைய மூத்தா போயிருப்பாங்க. ரசூலுல்லாஹுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு மூத்தா போனாங்கன்னா அவங்க பால் குடி தாயாக இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹோட சின்ன வயசாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹோட சின்ன வயசு ஆள் ரசூலுல்லாஹுக்கு பால் குடி தாயாக இருக்க முடியுமா? பால் குடித்த குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்சிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் குழந்தையாக இருக்கும்போது ரசூலுல்லாஹுக்கு பால் கொடுத்தவங்களாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு 70 வயசாக இருக்கணும். இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு 63 வயசுன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு 70 வயசாக இருக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க, சாதாரணமாக தலையெல்லாம் பேன் பார்த்து விடும் அந்த அம்மா, அங்கே படுத்து தூங்குவார்கள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி செய்வாங்க. ஒரு தடவை இல்லை, இப்போ பார்த்தாலும் செய்வாங்க என்று இந்த ஹதீஸ் இருக்குது. இது புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. அறிவிப்பாடெலாம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கம் இதை ஏற்றுக்கிறோமா? இப்படி இருந்தால் அன்னைக்கு யூதர்கள் லட்டுங்க, யூதர்களுக்கு இது இப்படி ரசூலுல்லாஹ் போயிருந்தாங்கன்னு வைய, இஸ்லாத்தை ஒழிக்கிற கங்கணம் கட்டிட்டு இருந்தானே, ஒன்றுமில்லாத ஆயிஷா நாய் விஷயத்தை ஊதி இப்படி பெருசாக்கணானே, அவனுக்கு இந்த மாதிரி ரசூல் நடந்தாங்கன்னு வைங்க, ஒன்று போதும், இதை அடிச்சு விட்டு ஏன்டா இவர் பின்னாடி போகிறீங்க, பாடுறா இன்னும் படுத்து கிடக்காரான்னு சொல்லிக்க மாட்டான். என்ன உறவு உங்களுக்குள்ள, உங்கள் மார்க்கப்படி என்ன உறவு, போகலாமா அப்படின்னு கேட்டிருப்பான். எவனாச்சும் கேட்டானா? அப்படி நடந்திருக்குமே, ஆனால் எவனும் கேட்கல. பொய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டிய, அவங்களுடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி இது உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களுடைய கேரக்டர் இது நடக்கவே நடந்திருக்க முடியாது. எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோட தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் சொன்னாங்களா இல்லையா? லா யகுல் ஒன்ன ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லாவுமாக ஷைத்தான். ஒரு ஆணோட ஒரு பெண்ணை தனித்திருந்தால் மூணாவது ஷைத்தான் அங்கே இருப்பாண்டாங்களா இல்லையா? அது அவங்க மீறி இருப்பாங்களா? பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொன்னவங்க மீறி இருப்பாங்களா? இன்னி லா உசாபி உன்னிசா, பெண்கள் கையை தொடமாட்டேன். பையத்து பண்ணவர், பையத்துக்கு முக்கியமாக தொடணும், உறுதிமொழி வாங்குறதுக்கு. உறுதிமொழி வாங்குற கையை பிடிச்சா தான் உறுதிமொழி ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கே மாட்டேன்ட்டாங்க. பையத்தாருன்னு வாயிலான்னு சொல்லிட்டு போகுது. ஆம்பளைகிட்ட கையை பிடிச்சி உறுதிமொழி வாங்குவேன், பொம்பளைகிட்ட வாயால் மட்டும்தான் வாங்குவேன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்நிய பெண் வீட்டில் போய் படுத்தாங்கன்னு இது சரியான ஹதீஸ் தான். என்ன பதில்னு கேட்டால், அது உறவினராக இருக்கலாம், ரத்த சம்பந்தமாக இருக்கலாம், தூரத்தில் சுற்றி வளைச்சிக்கிட்டு மகரம் உறவு வரலாம். இதான் பதில். ஏன்டா பொய்யின்ட்டு போங்கடா, எதுக்குடா இந்த வேலை உங்களுக்கு, எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி இப்படி அவங்களுடைய கேரக்டர் என்ன, குர்ஆன்லேருந்து அவங்களை எல்லாம் என்ன செய்யறான், லா குலுக்கின் அலீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறான்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது நற்குணமா? இது வந்து யாராவது நல்குணம் ஒத்துக்குருவாங்களா? அடுத்தவங்க வீட்டில் போய் படுத்து கிடக்கிறத பேன் பார்க்குற அளவுக்கு நெருக்கமாக இருப்பதை ஒத்துக்கொள்வாங்களா? இப்போ நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த கேரக்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெருப்பாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள போய் இப்படி களங்கப்படுத்துகிற மாதிரி ரசூலுல்லாஹ் மதிக்கிறவங்கிற பேரில் ஹதீஸை மறுக்கிறவங்க ரசூலுல்லாஹ் ஈடுபடுத்துறாங்க. இந்த ஹதீஸை ஏற்றுக்கணுமா? ஊதா ரசூலுல்லாஹ் டூமு கத்துறாங்க, இது கத்த மாட்டேங்கிறாங்க. அப்படியே டூமுங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் போய் இடிக்கப்படுதுடா. அந்த ஹதீஸ்லேயே ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் டேமேஜ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ரோஷம் வரமாட்டேங்குது, கோவம் வரமாட்டேங்குது. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தை என்ன செய்கிறாங்க, கேள்விக்குறியாக்குறாங்க. பிறர் பார்த்தானே என்ன நினைப்பான் அதை கூட நினைக்காம நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டூமை அடிக்க சொல்கிறாங்கிறான். அடே கண்மணி நாயகத்தான இந்த பாடுபடுத்துறீங்க, அந்நிய பெண்ணோட படுத்து கிடந்தா எழுதிருக்கீங்களடா பேன் பார்க்குற அளவுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை வச்சு பார்த்தா கூட நிராகரிக்கணும். இப்படி ஆராய்ச்சி வேணும். பிறகு நாங்கள் இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பாக்கெட்டில் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்னு ஹதீஸ் தான் என்ன செய்வீங்க? அப்படி சொன்னால் என்ன செய்வீங்கண்ணா? இப்படி போய் என்னோட குறிப்பிட அடிச்சு நோய்க்க மாட்டேங்கவன ரசூலை பிக் பாக்கெட் அடிப்பாங்களா? ரசூலை திருட்டாங்கன்னு ஹதீஸ் தான் என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் ஏமாத்தினாங்க, ஒரு ஆட்டை கடன் வாங்கிட்டு இல்லைன்னு அடிச்சு மறுத்துட்டாங்களே ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். என்ன செய்வீங்க? யாரை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேட்பீங்களா இல்லையா? அதை விட பெரிய விஷயம் கிடையாது, அதை விட பெரிய டேஞ்சரான விஷயம் நீ சொல்கிற. அப்போ புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டாங்க, யாரும் ஆட்களை மட்டும் பார்க்குறாங்க, அவங்க வேறு ஒன்றும் பார்க்கல, உள்ள நுழைஞ்சு பார்க்கல. இவர் சொன்னால் அவர் நல்லா, அவர் நல்லா எழுது, இதனால சரியாயிருமா? ஷாஃபி இமாம் சொன்ன ஒரு பார்க்குற விஷயத்தை பாரு, மேட்ரு சரியா? அசிங்கத்தை எல்லாம் சொல்லுவானா? அசிங்கமான ரசூல் செய்வாங்களா? அடுத்து என்னன்னு கேட்டால்